அனைவருக்கும் வணக்கம். வைகுண்ட ஏகாதசி பற்றி இப்போ பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசியின் பேர் எப்படி வந்தது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். முன்னொரு சமயம் பிரளய காலத்தில் எங்கும் தண்ணீராக காட்சி தந்ததாம். அதில் விஷ்ணு பகவான் யோக நித்திரையில் இருந்தார். அப்பொழுது அவரது காதிலிருந்து மது, கைடபர் என்ற 2 அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் 1000 வருடம் கடும் தவம் செய்து அற்புதமான சக்திகளை பெற்றார்கள். அப்பொழுது மீண்டும் உலகத்தில் உயிர்களை தோற்றுவிக்க அங்கே பிரம்மன் சேர்ந்தார். அவரை பார்த்த மது, கைடபர்கள் இருவரும் எங்களுடன் போருக்கு வா என்று பிரம்மனை அழைத்தார்கள். அவர்களின் சக்தியை கண்டு திகைத்த பிரம்மா விஷ்ணுவை துதித்தார். யோக நித்திரையிலிருந்து எழுந்து வந்த விஷ்ணு அசுரர்கள் இருவருடனும் கடுமையான போர் செய்து அவர்களை அழித்தார். விஷ்ணுவின் உடலிலிருந்து தோன்றியதால் அசுரர்களின் ஆன்மா வைகுண்டம் செல்லும் பாக்கியத்தை பெற்றது. அப்படி அவர்கள் வைகுண்டம் சென்ற தினம் ஒரு மார்கழி வளர்பிறை ஏகாதசி ஆகும். அப்போது அவர்கள் இருவரும் விஷ்ணுவிடம், எங்களைப் போல் இந்த மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று யார் விராஜ நதி தாண்டி பரமபத வாசலை கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் மோட்சம் அருள வேண்டும் என்று வரம் பெற்றனர். அதன்படியே பெருமாள் கோயில்களில் மார்கழி மாதம் வரும் வளர்பிறை ஏகாதசியில் பரமபத வாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த தினம் வைகுண்டத்திற்கு செல்லும் வழி என்பதால் வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.